ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, இது வரைக்கும் நாம ஆதாம் தொடங்கி அப்ரகாம் நோவாவுக்கு அப்புறமா யாக்கோபின் புதல்வர்களுக்கு யாக்கோபில் யூதாவின் புதல்வர்களை பார்த்து முடிச்சிட்டோம். இனி அவர்களுக்கு நம்ம 3வது அதிகாரத்தில் தாவீதை பற்றி, அரசரை பற்றி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வரலாற்றை ஒரு 2 அதிகாரத்துக்குள்ளே முடிச்சிருக்கிறாரு. இப்போ தாவீதை பற்றியும் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் இருக்கிறது தந்தை அவர்களே. இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு பெயருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெயரை சொன்னாவே இன்னும் எண்ணங்கள் வருமோ, அதுதான் முக்கியம். முன்னாடி எழுதினாரா பின்னாடி எழுதினாரா அதெல்லாம் தேவையில்லை. அந்த பேர் சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆலோசனை வருது, இன்னும் எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை அந்த எண்ணங்களை மீண்டுமாக சொல்லுகின்ற ஒரு தனத்தை தான் ஆசிரியர் எதிர்பார்த்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சாமி. இப்போ அதே போல் தாவீதுங்கிற புத்தகத்தை வருகின்ற பொழுது, தாவீதை பற்றி சொல்லுகின்ற பொழுது எந்த எண்ணத்தை நான் நினைவு கூற வேண்டும் ஆசைப்படுறாருங்கிறத கேட்டுக்கலாம்னு ஆசையாக இருக்கும் சாமி. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. தாவீதை பற்றி சொல்ல வந்தார், என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். சவுல் அப்படியே காணாமல் போயிட்டாரு. ஆமாங்க சாமி, சவுல் காணாமல் போயிட்டாரு இல்லைங்களா? இங்கே மட்டும் இல்லை, பிற்பாடு சவுலுடைய காட்சியை பற்றி விலக்கி வாழும்போதும் சவுலுடைய அக்சஷன் டு த த்ரோன் என்று சொல்வார்கள், அரசாட்சியை நோக்கிய பயணமோ அரசாட்சியில் ஆழ்வதோ அல்லது தாவீதை அவரை தேடிச் செல்வதோ எதுவுமே சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லும்போது 10ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 14 வசனங்களிலே அவருடைய மரணம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பா, எதிரி என்னை துரத்தி வருகிறான், உன் வாளால் என்னை குத்தி என்னை கொன்று போடு, எதிரியின் புறவினத்தான் கையில் நான் சாக தயாராக இல்லை என்று சொல்லும்போது, ஐயா, அபிஷேகம் செய்யப்பட்டவர் நான் கொலை செய்ய மாட்டேன் என்று அந்த படைவீரன் பதுங்கும் போது அந்த கத்தி நேராக வைத்து அவனே அதன் மேல் விழுந்து சவுல் மறிந்து போகிறார். அந்த ஒரு காட்சியை தான் சொல்கிறார். நான் அதை படிக்கும்போது சற்று வியந்து போனேன். ஏனென்றால் ஒரு பராக்கிரமசாலி, எல்லாரையும் விட உயர்ந்த மனிதர், யாரை விட பொழிவும் அழகும் மிகுந்தவர், சாமுவேலினால் முதன்முறையாக அபிஷேகம் செய்யப்பட்டவர், இஸ்ராயலின் முதல் அரசர் என்று மன்னராட்சிக்கு முதல் புள்ளி வைத்தவர், அவரை பற்றி ஒரு செய்தியே இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் ஒருவேளை சவுலை சொல்ல வந்தால் அப்சலோமை பற்றி சொல்ல வேண்டி வருமோ, அல்லது அதை தொடர்ந்து வருகின்ற மற்ற பிள்ளைகளை பற்றி சொல்ல வேண்டி வருமோ என்கின்ற ஒரு அச்சம் நமக்குள்ளாக வருகிறது. ஆனால் அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் இருந்த உறவு பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஆனால் அந்த செய்தியில் ஆசிரியர் அழகாக அப்படியே வரலாற்றை அந்த பக்கத்திலிருந்து வேகமாக கடந்து போய் விடுகிறார். தாவீது அரசரின் பிள்ளைகள். எபிரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர்கள் இவர்களே: இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன், கார்மலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தனியேல் 2ஆம் மகன், கெசூரின் அரசர் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் 3ஆம் மகன், அகீத்து பெற்றெடுத்த அதோனியா 4ஆம் மகன், அபித்தல் பெற்றெடுத்த செபத்தியா 5ஆம் மகன், மனைவி எக்லா பெற்றெடுத்த ரபாயம் 6ஆம் மகன். இந்த 6 பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள். அங்கே அவர் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆட்சி செலுத்தினார். எருசலேமிலோ 33 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். இப்போ 6 மனைவியரை பற்றிய செய்தி சொல்லப்படுகிறது. நான் சொன்னேன் 6 மனைவியா என்று நாம் பொறாமப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த காலத்தில் நிறைய மனைவியர்கள் வைத்திருப்பது என்பது நிறைய பிள்ளைகளை பெற்றுத் தருவார்கள். நிறைய பிள்ளைகள் பெற்றுத்தருவார்கள் என்பது படைபலத்துக்கும் ஆள்பலத்திற்கும் பெரிய ஒரு பெரும் படையோடு அப்பா போகிறாருனாக்க ஊரில் எவனும் பேச முடியாது, எதுவும் பதில் பேச முடியாது. ஒருத்தனெல்லாம் இன்னொரு தண்டிப்பான். அதனால் மிகுந்த பிள்ளைகள், மக்கள் பேர், அதே போல் நிறைய உழைப்பு, நிறைய மனித உழைப்பின் சக்தி எல்லாம் அதனால் நிறைய குழந்தைகள் இருப்பது, நிறைய மனைவிகள் இருப்பது
அது ஒரு பெரும் பாக்கியமாக கருதப்பட்டது. இரண்டாவது மரியாதையாகவும் கருதப்பட்டது. 6 நாட்டு குறுநில மன்னர்கள், 6 இடத்து குறுநில தலைவர்கள் எங்களிடம் பெண் எடுத்துக்கொள் என்று சொல்லி கேட்கும் அளவுக்கு அவர் மிகுந்த பலசாலி இருக்கிறார் என்பதையும் அது சுட்டி காட்டுகிறது. இப்போ பாருங்க, ஆசிரியர் சொல்லும்போது கரெக்டாக 6 பொண்ணுங்களை சொல்லி 6 பசங்களை சொல்லி அப்படி நிறுத்திக்கிறார் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த இதுக்கு வருவோம். அந்த 6 மகன்களை குறித்து சொல்ல வருகிறார். அது சொல்லும்போதும் கரெக்டாக அந்த வரிசை கிரமத்தையும் கரெக்டாக அம்னோன்லேருந்து சரியாக பயன்படுத்தி வருகிறார். நல்லவன் கெட்டவன் யாருமே சொல்லலை. அம்னோன் தன் சகோதரியை துவம்சம் செய்தவன், ஆனால் அந்த இடத்துல அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் அவன் அம்னோன் என்று நிறுத்தி விடுகிறார். அதே போலவே பிற்பாடு வருகின்ற அபிகாயலுடைய தானியேல், அதே போல் அகீத்து பெற்றெடுத்த அதோனியாவும் மிகப்பெரிய போர் வீரன், அவரை பற்றியும் சொல்லும்போது சொல்ல வருகிறார். இப்போ வந்து இன்னொரு முதல் செய்தி, யாரை பற்றியும் தவறாக சொல்லவில்லை முதலாவது. இரண்டாவதாக உதாரணத்துக்கு ஏன் அது சொல்கிறேன்னா, சீடர்களை பற்றி யோவான் சொல்லுவார், இயேசுவின் அன்பு சீடர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸ்னா போதும் இல்லை, அதனால காட்டி கொடுத்த யூதாஸு. அப்போ கரெக்டாக அந்த யோவான் அந்த ஒற்றை வார்த்தையில் அந்த கதாபாத்திரத்தை நமக்கு கண்முன் நிறுத்துகிறார். இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான். அது எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவார் இல்லைங்களா? அவருடைய காட்சியில் முன்னாடியே சொல்லிடுறாரு, அவரை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸ் இஸ்காரியத்து என்று குறிப்பிட்டு சொல்வார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல எந்த விதமான அடைமொழிகளோ எந்த விதமான குறியீட்டு பெயர்களோ அங்கே இல்லை, பெயர் இல்லை. அப்படி நிதர்சனமாக இவருடைய மகன் இவருடைய மகன் இவருடைய மகன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக பாருங்கள், இஸ்ராயல் நாட்டிலே எப்பொழுதுமே தந்தை பெயருக்கு இவருக்கு இவர் பிறந்தார் என்று சொல்வார்கள். இங்கே வந்து பெண்ணுக்கு பிள்ளைகளை சொல்லி, ஏன்னா 6 பெண்களாக இருப்பதனால் அப்பா ஒருத்தர் அப்பாக்குறாரு, 6 பெண்கள் பெயர்களை சொல்லி இவளுக்கு இவர் பிறந்தார், இவளுக்கு இவர் பிறந்தார், இவளுக்கு இவர் பிறந்தார் என்று சொல்லும் முறையை நம்ம இங்கே பார்க்குறோம். அதே வகையில் பார்க்கின்ற பொழுது எப்ரோனில் தாவீது ஆட்சி செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது 7 ஆண்டுகள் 6 மாதங்கள் தொடக்க காலத்திலே அங்கே தான் ஆட்சி புரிந்தார் எப்ரோனிலே. அப்போ வந்து அங்கே தான் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த ஆட்சி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தார், கட்டாயத்தில் இருந்தார். பல்வேறு போர்களை சந்திக்க வேண்டியது, பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியது எப்ரோனிலிருந்து அவர் ஆட்சி புரிகிற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவருடைய உதவியாக இருந்த மனைவியர் துணைவியர் அனைவரும் செய்திகளை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து பாருங்களேன், எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்கள் இவர்களே: அம்மியேலின் புதல்வி பத்சுவா பெற்றெடுத்த சிமையா, சோபாபு, நாத்தான், சாலமோன் ஆகிய 4. ஏனையோர் எப்கார், எலிசாமா, எலிப்பலேற்று, நோகாக்கு, நேபேக்கு, யாபியா, எலிசாமா, எலையாத்தா, எலிப்பட்டலேக்கு ஆகிய 9 பேர். இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர்கள். இவர்களின் சகோதரி தாமார். மேலும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர். தாவீதினுடைய தலைமுறை பட்டியலில் எல்லாரையும் சொல்லி ஒரு பெண்ணை பற்றியும் சொல்கிறார். இவளின் புதல்வர் தாமார் என்ற ஒரு புதல்வியும் இருந்தார் என்று சொல்வார். தாமாரின் மூலமாக நடக்கிற அம்னோனும் தாமாரும் தவறாக நடந்து கொள்கின்ற ஒரு செய்தியை பற்றிய எந்த ஒரு விதமான ஒரு குறியீட்டையும் ஆசிரியர் காட்டவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது நல்ல செய்தியாகுது. இப்போ வந்து தாவீதினுடைய பிள்ளைகளை பற்றியும் தாவீதினுடைய மனைவியை பற்றியும் செய்தியில் சொல்லும்போது நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி ஒன்று, பல மனைவியரை அரசர்கள் கொண்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே நிறைய மனைவிகள் இருந்தால் அவருக்கு ஒரு பெருமையுமாக இருக்கலாம். அதேபோல் அரசவை ஒப்பந்தம் நடைபெறலாம், சமாதானத்திற்கான வழிகளை தேடிக்கொள்ளலாம். அதே போல் அவர்களுடைய படையும் இவருடைய படையும் இணைந்து போர்க்களத்துக்கு போகும்போது வெற்றியை எளிதாக காணலாம். அதுமாதிரி பிள்ளைகளே வந்து படை தளபதிகளாகவும் படை தலைவர்களாகவும் படையை வழிநடத்தலாம் என்கிற பல்வேறு நோக்கிலே இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு பிள்ளைகள் குறிப்பாக சொல்லும்போது தாவீது கிட்டத்தட்ட 10-12 மனைவியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சாலமோனின் புதல்வர் ரெகபயாம், இவர் மகன் அபியா, அவர் மகன் ஆசா, அவர் மகன் யோசபாத்து, அவர் மகன் யோராம், அவர் மகன் அகசியா, அவர் மகன் யோவாசு, அவர் மகன் அமட்சியா, அவர் மகன் அசரியா, அவர் மகன் யோத்தாம், அவர் மகன் ஆகாசு, அவர் மகன் எசேக்கியா, அவர் மகன் மனாசே, அவர் மகன் ஆமோன், அவர் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகானான்,
2ஆம் மகன் யோயாக்கிம், 3ஆம் மகன் செதேக்கியா, 4ஆம் மகன் செல்லும். யோயாக்கிமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா, அவர் மகன் செதேக்கியா. இப்போ இதில் சாலமோனின் மகன்களை பற்றி சொல்லும்போது சாலமோனுக்கு பல மனைவியர் இருந்தார் என்று அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது. பல மனைவியர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் எகிப்து நாட்டு ஃபாரோவினுடைய மகளை கூட அவர் மணந்தார் என்றும் நாம் செய்திகளிலே வாசிக்கின்றோம். அந்த வகையில் அந்த எகிப்து நாட்டு ஃபாரோவுடைய மனைவி மகளை மனைவியாக ஏற்றுக்கொண்ட போது அவள் மரித்த போது அவளுக்காக ஒரு குட்டி பிரமிடு வடிவத்திலே ஒரு கல்லறையை அவள் எகிப்திலே இஸ்ராயலிலே கட்டியிருக்கிறதை நாம் இன்றும் அகழ்வாராய்ச்சியிலே காண்கின்றோம். அப்படி அவ்வளோ பாசம் பேசுகின்ற மனிதர், நிறைய பெண்களை மனம் முடித்த மனிதர். ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது அவருக்கு இவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார், அவருக்கு இவர் பிறந்தார் என்று சாலமோனை தந்தையாக மட்டுமே சொல்லி, இப்போ யாரை வச்சு அப்பான்னு சொல்கிறது, யாருடைய பிள்ளைன்னு அப்படி சொல்கிறது யார் அப்படின்னாக்க, இஸ்ராயல் நாட்டில் இன்றைக்கும் கூட அந்த ஹோலோகாஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற எரிபலியாக எரிக்கப்பட்ட விஷவாயினால் சாகடிக்கப்பட்ட மக்களுக்கு அப்புறம் உலகெங்கும் யூதர்கள் பல முறைகளில் இதுவும் ஒரு முறையாக சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டதனால் அவர்களுடைய முதல் அடையாளம் என்னவென்றால், நீ யாருடைய மகன், உன் அம்மா பெயர் என்ன, அதை வைத்து தன் பிறப்புரிமையானது பதிவு செய்யப்படுகிறது. மற்ற நாட்டிலாம் வேறு மாதிரி பதிவு செய்கிறாங்க, பிறப்புரிமை பதிவு செய்யப்படுகிறது. அங்கே தாயினுடைய நிலையை வைத்து தான் ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர் பிகம்ஸ் தி கிரைட்டீரியன் ஃபார் தி சிட்டிசன்ஷிப்புக்காக ஏற்படுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே பல மனைவரை கொண்டிருக்கிற சாலமோன் அவருடைய பெயர் எவரையும் குறிப்பிடாமல் தன்னை மட்டும் பயன்படுத்தி அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். அதேமாதிரி சாலமோனுடைய மகன்கள் அனைவரும் நிறைய பேர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், வல்லமையானவர்கள். இந்த இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் நாம் விழுத்தில் அடிக்கடி காண்கிறோம். அடிக்கடி அவருடைய செயல்பாடுகளை பற்றி முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்போம். மிக தேர்ந்த மனிதர்களாக, அறிவாளிகளாக, பலசாலிகளாக, வீரர்களாக, பராக்கிரமசாலிகளாக அவர் செயல்பட்டிருக்கிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது சாலமோனுடைய வழிமரபினர் மிகுந்த வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லவர்களாக இருக்கிறார்களா அதான் தெரில. நம்ம அதை பற்றி பார்க்கணும். அடுத்த பகுதி போவோம். எக்கோனியாவுக்கு வருவோம். சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் செயல்தியேல், மல்கிராம், பெதாயா, செனாட்சர், எக்காமியா, ஒசாமா, நெதபியா. பெதபியாவின் புதல்வர் செருபாபேல், சிமையி. செருபாபேலின் புதல்வர் மெசுல்லாம், அனனியா. அவர்களின் சகோதரி செலோமித்து. மேலும் அசுபா, ஒகேல், ரெபேக்கியா, அசாத்தியா, யூசாபு கேசேது எனும் 5 இருந்தனர். அனனியாவின் புதல்வர் பெலட்ரியா, ஏசாயா. அவர் மகன் ரபாயா, அவர் மகன் அர்னான், அவர் மகன் ஒபதியா, அவர் மகன் செக்கனியா. செக்கனியாவின் புதல்வர் செமாயா, அவர் புதல்வர் அத்தூசு, இகால், பாரியாக்கு. நெயரியா, சாப்பாற்று எனும் 6. நெயரியாவின் புதல்வர் இலியோனாய், இலக்கியா, அஸ்கிரிகாம் எனும் 3. இலியோனாவின் புதல்வர் உதவியா, இலியாசிபு, பெயாலா, அக்கூபு, யோகனான், தெலாயா, அனானி என்னும் 7. இப்போ இந்த பகுதிகள் முழுவதுமே ரொம்ப முக்கியம்னாக்க நமக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லாத பெயர்களாக இருந்தாலுமே கூட, ஜெக்கோனியா என்கிறவர் நாடு கடத்தப்பட்ட பிறகு ஜெஹோவாச்சின் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய கண்களை பிடுங்கி, அவருடைய கைவிலங்கை மாட்டி, அவருடைய கண் முன்பாக அவருடைய பிள்ளைகளை கொலை செய்து அவரை நாடு கடத்தி அயல்நாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த அயல்நாட்டிலே பிறந்த பிள்ளைகள் இவர்கள் தான் வரலாற்றின் கண்கண்ட சாட்சிகள் என்பதனால் ஆசிரியர் சிரத்தை எடுத்து எல்லாருடைய பெயரையும் குறிப்பிடுகின்றார். கண்ணார நாங்கள் கண்டோம், எங்கள் தந்தையை கண்டோம், ஒரு அடிமையாக இருந்ததை கண்டோம், ஆண்டவரால் விடுதலை பெற்றதை கண்டோம், அரசன் திரும்பி போங்கள் என்று சொன்னதை நாங்கள் கேட்டோம், அவர் பெயரால் நாங்கள் திரும்பி வந்தோம், இன்று வாழ்கிறோம் என்று அந்த கடவுளினுடைய 2ஆம் கட்ட மீட்பின் வரலாற்றினுடைய பகுதியை கண்ணால் கண்டு அனுபவித்த மனிதர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது வரலாற்றின் சாட்சிகளாக இருப்பதனால் இவர்கள் நமக்கு அதிகமாக அறிமுகம் ஆகாதவர்கள் என்றாலும் கூட இவர்களை பற்றிய செய்தி வெகு விளக்கமாக இங்கே கொடுக்கப்படுகிறது என்பதுதான்
மிக முக்கியம். அதாவது வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களுடைய வரைமடல் என்று சொன்னால் அது மிகை கிடையாது. இப்படி வரலாற்றை எழுதிய மனிதர்கள் இந்த இடத்திலே வரலாற்றை எப்படி எழுதுகிறார்கள்? எல்லாம் கலந்த நிலையிலே, இறை பக்தி நிறைந்த நிலையிலே, அறிவு சார்ந்த நிலையிலே, இறை அமைதி கலந்த நிலையிலே வரலாற்றை எழுதுகிறார்கள். அங்கே எல்லாரையும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் சமநீதியோடு பார்க்க வேண்டும். எல்லாருக்குள்ளாகவும் ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது, எல்லாருக்குள்ளாகவும் ஒரு நிறை இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய தகுதியும் தன்மையும் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கின்ற ஒரு கேள்வியை நண்பாக வைக்கிறார்கள். யாரிடம் தவறில்லை, யாரிடம் குறையில்லை, எல்லா இடத்திலும் குறை இருக்கிறது, எல்லா இடத்திலும் தவறு இருக்கிறது. வரலாறு என்பது எல்லோராலும் நிறைந்த ஒரு கூட்டம் தான். ஆகவே அங்கே தூயவர்கள், மாசற்றவர்கள், அங்கே புனிதர்கள், அங்கே தேவாதி தேவர்களை போன்ற வானத்தூர்களை மட்டும் தேடக்கூடாது என்ற ஒரு கருத்தை ஆசிரியர் வலியுறுத்தி சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார். மிகைப்படுத்தல் என்பது மிகப்பெரிய குற்றம். அது உண்மையோ பொய்யோ, மிகைப்படுத்தல் என்பது மிகப்பெரிய குற்றம். மிகைப்படுத்தவே கூடாது, மிகைப்படுத்தவே கூடாது. இரண்டாவது, ஒரு சில இடங்களில் தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும், தப்பு செய்வ நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் அதை நம்முடைய மன விளிம்பியங்களினால், வாழ்வின் விளிம்பியங்களினால் வென்று காட்ட வேண்டும் என்று தான் இந்த புத்தகம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் ஜப்பான் நாட்டிலே 10 நூற்பாலைகளுக்கு ஒப்பந்தம் செய்திருந்தார். அந்த 10 நூற்பாலைகளும் இங்கே வந்து அவர்கள் கட்டி எழுப்பி தமிழகத்தை வளப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆவல். 10 நூற்பாலைகளுக்கு ஒப்பந்த ஓலையை பெற்றுக்கொண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஜப்பானியர்கள். அவர் அந்த தலைமைச் செயலக அலுவலரை அழைத்து தொலைபேசியிலே தொடர்ந்து அழைக்கிறார்கள். அவர் காமராஜர் இருப்பதனால் அவரால் பேச முடியவே இல்லை. அப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் அந்த தலைமைச் செயலரை பார்த்து கேட்கிறார், என்னப்பா தொலைபேசி அடிக்கடி ஒழிக்கிறதுன்னு. ஜப்பான்லேருந்து காலுங்க ஐயான்னு. என்ன விஷயம்னாரு. இல்லை, 10 மில்லு வாங்குறவன் அமைச்சர் தர சொல்கிறமே, ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறாங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. பயமாக இருக்குது முன்னாடி பேசுகிறதுக்குறாரு. ஃபோனை கொண்டா நான் பேசுகிறேன் அப்படின்னாரான். ஃபோனை வாங்கி என்ன சகோதரரே அப்படின்னு கேட்கல. அந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாரு, 10 மில்லு வாங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது சன்மானம் தரணும்னு நினைக்கிறேன், என்ன விரும்புகிறீங்க சொல்லுங்கன்னாரு. இன்னொரு மில்லை போட்டுக்கூடியா, தேங்க்ஸ் வை அப்படின்ட்டாரான். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கை நெறி என்பது. அதுதான் வாழ்க்கை நெறி என்பது. அதனால்தான் அந்த எளிய மனிதரை இன்றைக்கு நம்ம கையெடுத்து கும்பிடுகிறோம் இல்லைங்களா? 10 மில்லுக்கு எவ்வளோ கொள்ளடிக்கலாம், எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக போகலாம். ஆனால் அது இன்னொரு மில்லை கூட இந்த நாடு பிழைக்கட்டும், இந்த நாடு வாழட்டும். அதுதான் வாழ்வழி. அதைத்தான் இந்த புத்தகம் அழகாய் வலியுறுத்தி சொல்கிறது. எல்லாருக்குள்ளாகவும் குறை இருக்கத்தான் செய்யும். தவறே செய்யக்கூடிய நிலை வந்தாலும் கூட தவறை சுட்டி காட்டாதே, மாறாக நன்மைத்தனத்தை உற்றுப்பார், அவருடைய நன்மைத்தனத்தை மெச்சிப்பார், அவர்கள் தானாக திருந்து விடுவார்கள் என்ற ஒரு கருத்தை அழகாக சொல்கிறத பார்க்குறேன். இரண்டாவது வாழ்வு என்பது போராட்டமான ஒரு சூழல். வாழ்வு என்பது போராட்டமான ஒரு சூழல். எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் அதான் டார்வின் தியரி படி சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா? சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். அப்போ அந்த பகையில் பார்க்கும்போது இயற்கை ஏந்தியோடு ஒட்டு வாழாவிட்டால் நம்மால் பிழைக்க முடியாது என்ற ஒரு காலகட்டம் வரும்போது அந்த குழப்பம், பிரச்சனை, சூழல் இவர்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி வாழப்போகிறோம் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வி வரும்போது அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு விடையை தேர்ந்தெடுத்து அந்த விடையை எல்லாருக்குமான ஒரு விடையாக மாற்றி கொடுக்க வேண்டியது மிக முக்கியத்துவமான ஒரு காரணமாக இருக்குது. உதாரணத்திற்கு இந்த கலப்பின திருமணத்தை பற்றிய செய்தி நான் ஏற்கனவே சொன்னேன். கலப்பினம் செய்து கொள்ளாதே என்று நெகேமியா புத்தகமும், கலப்பினம் செய்து கொண்டால் நான் மனவிலக்கு செய்தால் நான் அரபியாதை வெறுக்கிறேன் என்று மலாக்கி புத்தகம் சொல்வதும் முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கிறது. ஆனால் இருவேறு காலகட்டங்களிலே அவர்கள் போதித்த போதனைகள் மக்கள் வாழ்வுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்கிறது. நல்லது கிடைத்தால் அனுசரித்து ஏற்றுக்கொள், தீயது கிடைத்தால் ஒதுக்கிவிட்டு அப்புறம் போ என்பதை அழுத்தம் திருத்தமாய் ரொம்ப மிக எளிதாக சொல்கிறது. மிக அழகான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். அந்த 2 செய்திகளில் நாம் முழுமையாக புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்வு சிறக்கும், வாழ்வு இனிமையாகும். நம்முடைய பல நெருடல்களான விஷயங்கள் எல்லாம் எளிதாக கரைந்து போகும் என்பது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. நன்றி தந்தை அவர்களே. குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 3. எபிரோனில்
தாவீதுக்கு பிறந்த புதல்வர் இவர்களே. இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன். கர்மேலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியேல் இரண்டாம் அவர். கெசூரின் அரசன் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாம் அவர். அகீத்து பெற்றெடுத்த அதோனியா நான்காம் அவர். அபித்தால் பெற்றெடுத்த செப்பத்தியா ஐந்தாம் அவர். மனைவி எக்லா பெற்றெடுத்த இத்ரையாம் ஆறாம் அவர். இந்த 6 பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள். அங்கே அவர் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆட்சி செலுத்தினார். எருசலேமிலோ 33 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். எருசலேமில் அவருக்கு பிறந்தோர் இவர்களே. அம்மியேலின் புதல்வி பத்சூவா பெற்றெடுத்த சிமையா, சோபாபு, நாத்தான், சாலமோன் ஆகிய 4. ஏனையோர் இப்கார், எலிசாமா, எலிப்பலேற்று, நோகாகு, நெபேகு, யாப்பியா. எலிசாமா, எலையாத்தா, எலிப்பலேற்று ஆகிய 9 பேர். இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர். மற்றும் இவர்களின் சகோதரி தாமார் இன்னும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர். சாலமோனின் புதல்வர் ரகபெயாம், அவர் மகன் அபியா, அவர் மகன் ஆசா, அவர் மகன் யோசபாத்து, அவர் மகன் யோராம், அவர் மகன் அகசியா, அவர் மகன் யோவாசு, அவர் மகன் அமட்சியா, அவர் மகன் அசரியா, அவர் மகன் யோத்தாம், அவர் மகன் ஆகாசு, அவர் மகன் எசேக்கியா, அவர் மகன் மனாசே, அவர் மகன் ஆமோன், அவர் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான், இரண்டாம் அவர் யோயாக்கிம், மூன்றாம் அவர் செதேக்கியா, நான்காம் அவர் சல்லூம். யோயாக்கிமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா, அவர் மகன் செதேக்கியா. சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் அவர் மகன் செயல்தியேல், மல்கிராம், பெத்தாயா, செனாட்சர், எக்கமியா, ஒசாமா, நெகமியா. பெதாயாவின் புதல்வர் செருபாபேல், சிமையி. செருபாபேலின் புதல்வர் மெகல்லாம், அனனியா. அவர்களின் சகோதரி செலோமித்து மற்றும் ஆசுபா, ஒகேல், பெரக்கியா, அசதியா, யூசப்பு கெசேது என்னும் 5. அனனியாவின் புதல்வர் பெலட்ரியா, ஏசாயா, அவர் மகன் ரபாயா, அவர் மகன் அர்னான், அவர் மகன் ஒபதியா, அவர் மகன் செக்கனியா. செக்கனியாவின் புதல்வர் செமாயா, அவர் புதல்வர் அட்ரூசு, ஈகால், பாரியகு, நெயரியா, சாபாற்று ஆக மொத்தம் 60. நெயரியாவின் புதல்வர் எலியோவனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் 3. எலியோவனாயின் புதல்வர் ஒதாவியா, எலியாசிபு, பெலாயா, அக்கூபு, யோகனான், தெலாயா, அனானி என்னும் 7. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சிமியோனின் வழிமரபினர் என்று 4 பகுதிகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஏன் இந்த 4 மனிதர்களை முதன்மையாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வகையில் பார்க்கும்போது யாபேசு என்கின்ற மனிதர் பெரும் வேதனையுற்று அவர் தாயினால் பெற்றெடுக்கப்பட்டார்.